ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணியின் சிறுகதைகள். இன்றைய சிறுகதையின் தலைப்பு கோலங்கள். ஓர் அழகிய மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம். அதிகாலை 5 மணியின் போது அனைவரின் வீட்டிலும் டீ இலை தோட்டத்திற்கு வேலைக்கு செல்வார்கள். சுகந்தி என்ற பெண்ணின் வீட்டில் மட்டும் தினசரி ஏதாவது பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கும். சுகந்தி வீட்டில் மூத்த பெண். அவளுக்கு அடுத்து ஒரு தங்கை ரேகா பிபிஏ படிக்கிறாள். தம்பி குகன் 9ஆம் வகுப்பு படிக்கிறான். இவர்களுக்கு அம்மா மட்டும்தான். அப்பா கடந்த ஆண்டு ஆக்சிடென்டில் இறந்துவிட்டார். சுகந்தியின் அம்மா பார்வதி தினசரி டீ இலை தோட்டத்தில் வேலை பார்க்கிறாள். சுகந்தியோ வீட்டு வேலைகள் பார்த்து கொண்டே டெய்லரிங் வேலையும் பார்க்கிறாள். சுகந்தியும் பார்வதி அம்மாவும் சம்பாதிப்பது அவர்கள் குடும்பத்திற்கு ஓரளவுக்கு போதும். ஆனால் அவள் தங்கை ரேகாவோ குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் ஆடம்பர செலவுகளை செய்ய தினமும் வீட்டில் ஏதேனும் காரணங்கள் கூறி பிரச்சனை செய்து கொண்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் பார்வதி அம்மா வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து ரேகா சுகந்தியிடம் பணம் கேட்க, சுகந்தியோ பணம் இப்போ நம்ம வீட்டு செலவிற்கு மட்டும்தான் உள்ளது என்று கூற, அதற்கு ரேகாவோ பணம் இல்லையா, வீட்டிலே தானே இருக்க, டெய்லி ட்ரெஸ் தைக்கிற, இந்த ஊர்ல இருக்க பாதி பேர் உங்ககிட்ட தான் ட்ரெஸ் தைக்க கொடுக்குறாங்க, பத்தாததுக்கு மீதி நேரத்துல அம்மா கூட டீயில தோட்டத்திற்கு போற, உங்ககிட்ட காசு இல்லையா, எல்லாம் என் நேரம், உங்ககிட்ட போய் காசு கொடுன்னு கேட்குற நிலைமை வந்துருச்சு எனக்கு என்று சுகந்தியை கடுமையாக ஏசினாள் ரேகா. சுகந்தியோ, ரேகா, நான் ஒன்றும் பணம் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லலை. உனக்கு காலேஜ் ஃபீஸ், தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் நான் சம்பாதிக்கிறதுல கட்டிடுறோம். அம்மா சம்பாதிக்கல, நம்ம வீட்டு செலவுக்கு சரியா இருக்கு. இப்படி இருக்கப்போ பணம் கேட்டா எப்படி ரேகா என்று கூறினாள் சுகந்தி. ரேகாவோ, என்னடி உன்னோட சம்பாதிப்புல நாங்க படிக்கிறோம்னு சொல்லி காட்டுறியா? டெய்லி வெளியே போயிட்டு வந்தாதானே உனக்கு தெரியும். டெய்லி நான் காலேஜ் போறேன், ட்ரெஸ்லாம் பழசாயிடுச்சு, செப்பல் தேஞ்சிருச்சு, இதோட நான் 2 நாளா காலேஜ் போறேன். கூட படிக்கிற பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, பேசுறாங்க. அவங்க முன்னாடிலாம் நான் கெத்தா அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும்ல, அதனால நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்போ 2000 ரூபாய் காசு தர என்று ரேகா சொல்ல, ஏன் ரேகா, எப்ப பாரு மத்தவங்க மத்தவங்கன்னு அவங்க என்ன பண்றாங்களோ அதையே நம்மளும் பண்ணணும்னு நினைக்கிற? இது ரொம்ப தப்பு ரேகா. எப்போதுமே நமக்கு என்ன தேவை, நம்ம குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க கத்துக்கோ என்று கூறினாள் சுகந்தி. அதற்கு ரேகா, நீ படிச்சிருந்தா தானே உனக்கு எங்களோட கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். 10ஆவதோட நின்றுட்டல, அதான் உனக்கு தெரியல. காலேஜில் போய் படிச்சிருந்தா தானே ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணணும், காஸ்டியூம், மேக்கப் இதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். உன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாரு, படிக்காத முட்டாள் முட்டாள் என்று திட்டிக் கொண்டே வெளியே சென்றாள் ரேகா. இப்போது சுகந்தி மட்டும் வீட்டில் அழுது கொண்டு இருக்க, பார்வதி அம்மா மதிய உணர்வுக்கு வீட்டிற்கு வந்தாள். பார்வதி அம்மா வந்ததும் சுகந்தி ரேகா தன்னிடம் சண்டை போட்டதை கூறி அழுதாள். பார்வதி அம்மாவோ சமாதானம் கூறி சுகந்தியை ஆறுதல் படுத்தினாள். இப்படியே 1 வார காலமாக ரேகா தினமும் சுகந்தியிடம் ஏதேனும் ஒரு காரணம் கூறி பேசிக்கொண்டே இருந்தாள். ஒரு நாள் சுகந்தி வீட்டிற்கு பத்திரிகையாளர்கள் 5-6 பேர் வந்தனர். மேடம், இந்த சுகந்தி யாரு என்று பத்திரிகையாளர்கள் கேட்க, பார்வதி அம்மா, இவதான் சுகந்தி, என்னோட மூத்த பொண்ணு, என்ன விஷயம் என்று கேட்க, பத்திரிகையாளர்களோ, மேம், இது நீங்க போட்ட கோலம் தானே என்று செல்போனை சுகந்தியிடம் காட்ட, சுகந்தியோ அந்த கோலத்தை பார்த்து, ஆமா சார், இது நான் போட்ட கோலம் தான், ஆனா இது நான் அப்லோட் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி என்று கேட்டாள். அதற்கு குகன், அக்கா, நான் டெய்லியும் நீ போடுற கோலம்லாம் பார்க்குறேன், அழகா இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டேன். அதில் பார்த்துட்டு தான் நேற்று நம்ம வீட்டு அட்ரஸ் கேட்டாங்க, நான் தான் அட்ரஸ் கொடுத்து இங்கே வர சொன்னேன்க்கா என்றான். பத்திரிகையாளர்களோ, சுகந்தி மேம், நீங்கள் போட்ட எல்லா கோலமும் டிசைனுமே அழகா இருக்கு, அதனால பிரபல துணிக்கடை ஓனர் அவரோட சாரிக்கு இந்த கோலம் டிசைனை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களை மீட் பண்ண சொன்னாரு என்று சொல்லி சுகந்தியை அழைத்து சென்றனர். பின்பு துணிக்கடை ஓனரிடம் பேசி அங்கேயே சுகந்திக்கு டிசைனர் ஒர்க் கொடுத்து மொத்த சாரி டிசைனையும் சுகந்தியிடமே ஒப்படைத்தனர். நாட்கள் செல்ல சுகந்தியின் சாரி கோலம் டிசைன் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றது. சுகந்தியின் குடும்பமோ இப்போது நல்ல நிலைமைக்கு வந்தனர். ரேகாவோ சுகந்தியிடம் மன்னிப்பு கேட்டு தன் தவறை உணர்ந்தாள்.
அப்போது அனைவரும் குடும்பமாக சுகந்தியின் பாராட்டு விழாவிற்கு சென்று கலந்து கொண்டனர். சுகந்தி தன் குடும்பம்தான் தன்னை உயர்த்தியது என்று பாராட்டின் இறுதியில் கூறி, இதற்கு தன் தம்பி குகனும் காரணம் என்று அவனையும் பாராட்டு வாங்க அழைத்துச் சென்றார். இந்த பாராட்டு எல்லாமே குகனுக்கும் சேரும் என்று கூறினார். சுகந்தி குடும்பம் அனைவரும் மேடையில் ஒன்றாக நின்று குடும்ப புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். நன்றி.